ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெட்ரூம்ஸ் எந்த சைடு இருக்கணும், எந்த சைடு நம்ம தலை வச்சு படுக்கணும், நம்ம வீட்டில் எங்கே ஓவர் ஹெட் டேங்க் இருக்கணும் அப்படின்றத பார்ப்போம். பெட்ரூம் பெட்ரூம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்ட், நம்ம ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் தான் பெட்ரூம். அந்த பெட்ரூம் வந்துட்டு யாருக்கு எங்கே இருக்கணும் அப்படின்னா, எல்டர்லி பீப்புள், நம்ம வீட்டில் வந்து மூத்தவங்களுக்கு வந்து சவுத் வெஸ்டர்ன் பார்ட்டில் இருக்கணும். அரல்ஸ் நம்ம வீட்டோட ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு வந்து சவுத் வெஸ்ட் பார்ட்டில் இருக்கணும். செகண்ட் பர்சனுக்கு சவுத் ஈஸ்டில் இருக்கணும். தேர்ட் பர்சனுக்கு நார்த் வெஸ்ட், குழந்தைங்களுக்கு நார்த் ஈஸ்டில் இருக்கலாம். வேக்கண்ட் லேண்ட் வந்து நார்த் சைடும் ஈஸ்ட் சைடும் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஹெட் எங்கே தலை வச்சு படுக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இப்போ நார்த் எடுத்துக்கோங்க. நார்த் சைடில் வந்து நம்ம தலை வச்சு படுக்கக்கூடாது. ஏன் நார்த் சைடு நம்ம தலை வச்சு தூங்கக்கூடாது அப்படின்னா, இது வந்து மெடிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது பெங்களூர் இன்ஸ்டிடியூட்டில் இருந்தோம், நம்மளோட மெட்ராஸ்லேருந்து ஒரு இன்ஸ்டிடியூட்டும் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹெட்டை தவிர மற்ற ஆர்கன்ஸ்க்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து நார்மலாக இல்லை. ஸோ அந்த பட்சத்தில் வந்து நமக்கு ஹெட்டேக்கு, இரிட்டேஷன்ஸ் அண்ட் தென் வந்துட்டு இன்ஸ்மோனியா அப்படின்றது ஆக்ட் ஆகும். ஸோ இதை வந்துட்டு சவுத் சைடை வந்து பார்த்துருக்காங்க. சவுத் சைடில் வந்துட்டு நார்த் சைடில் இருக்க ப்ராப்ளம்ஸ் வந்து இல்லை. ஸோ நம்ம தூங்கும்போது சவுத் சைடு நம்ம ஹெட் இருக்கணும், இல்லைனா ஈஸ்ட் சைடு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நார்த் அண்ட் வெஸ்ட் சைடில் வந்து இருக்கக்கூடாது. ஓவர் ஹெட் டேங்க் வந்து சவுத் வெஸ்ட்டில் இருக்கலாம், சவுத் ஈஸ்டில் இருக்கலாம், நார்த் வெஸ்ட்லேயும் இருக்கலாம். ஸோ இஃப் சப்போஸ் சவுத் வெஸ்ட்டில் ஓவர் ஹெட் டேங்க் இருந்துச்சுன்னா ஓகே, பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இன்னொரு ரூம் வந்து எக்ஸஸாக கட்டணும் அப்படின்ற நீட் கிடையாது. சவுத் ஈஸ்ட்லேயோ நார்த் வெஸ்ட்லேயோ இருந்துச்சுன்னா சவுத் வெஸ்ட்டில் ஒரு ரூம் வந்து நீங்கள் கட்டணும். அந்த ரூம்ஸ் வந்துட்டு உங்களோட ஓவர் டேங்கோட ஹைட்டு விட அதிகமாக இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. ஃபாலோ பண்ணாதான் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.